ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நீச்ச பங்கமும் யோக பங்கமும். நீச்ச பங்கம் கேள்விப்பட்டிருப்போம், யோக பங்கம் இருக்குது, அது சொல்லாத வார்த்தை. இப்ப நீச்ச பங்கம்னா ஒரு கிரகம் செயலிழந்து போய் அந்த செயலிழந்த போன தன்மை பங்கமாயி மறுபடியும் நல்ல பலன் தரப்போகுதுன்னு அர்த்தம். இது பலவிதமான கணக்குகள் இருக்கு நீச பங்கத்துக்கு. இடம் கொடுத்த கிரகம் உச்சமான நீச பங்கம், ஒரு நல்ல கிரகம் பார்த்துட்டா நீச்ச பங்கம், இன்னும் சில கிரக சுபத்தொடர்பு வந்துட்டா நல்ல நீச்ச பங்கம், அதிநீச்ச பங்கம், நல்ல அதாவது கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள்ல தான் பலன் இருக்கு அப்படிங்கிற அமைப்புல இருக்குது. இதுக்கு எதிர்ப்புறம் நீச்ச பங்கத்துக்கு எதிர்ப்புறம் உச்ச பங்கம், பகை பங்கம், நட்பு பங்கம் இப்படிதான் சொல்லக்கூடாது. அப்ப என்ன சொல்லணும்? யோக பங்கம் சொல்லிடணும். நீச்சம்ங்கிறது பலவீனம் அடைந்தது, யோகம் யோக பங்கம் அப்படின்னா யோகம் தரணும்னா எப்படி இருக்கணும்? கிரகங்கள் நல்ல சத்தோட இருக்கணும். அப்ப நல்ல சத்தோட இருக்குது கிரகம், ஆனா அந்த பலனை தந்துருமா? அதுக்கு சில இடர்பாடுகள் வந்தால் அது யோக பங்கம். இந்த விளக்கம் சரியான விளக்கம் தான். இதைத்தான் பார்க்க போறோம். ஜோதிடம் எதில் இருக்கிறது? கிரகங்களின் பாவகங்களின் சுபத்துவ பாவத்துவ அடுக்குகள்ல இருக்கு. சூட்சும வலுங்கிறது செவ்வாய் சனி கொடூர கிரகங்கள். சனி முழுக்க முழுக்க கொடூர கிரகம் இயல்பு நிலையில், செவ்வாய் கட்டுக்கு உட்பட்டவர் சொல்லிடலாம். இந்த ரெண்டு கிரகங்களோடும் கேது என்னும் கிரகம் சேரும் பொழுது அந்த அவருடைய கொடுமையான பலன் கண்டிப்பா நீங்குது. உணர்ந்து பார்க்கிற அமைப்புல புத்தகத்துல எழுதுறதா விட்டுருங்க, நல்லதும் இருக்கும், சிலது ஆய்வு இல்லாம இருக்கும். நம்ம அனுபவத்துல போய் சொல்லாது, நம்ம ஜாதகம் போய் சொல்லாது, நம்ம உறவினர்கள் ஜாதகம் போய் சொல்லாது, பார்க்க வர்றவங்களுடைய ஜாதகம் அதுக்கு அடுத்த நிலையில நம்மளுடைய டேலண்ட்டை பார்க்க வர்ற ஜாதகங்கள்ல சொல்லி நிரூபிச்சோம்னா ஜோதிடம் அற்புதமாக வரும். ஜோதிடம் எதில் இருக்கிறது? 12 கட்டம், 12 பாவகங்கள் சொல்றது. 9 கிரகங்கள். 9 கிரகங்கள் பல்லாங்குழி மாதிரி எங்கே விரவி இருக்கு. அடுத்த கட்டத்துல இருந்தா கூட நல்ல கிரகங்கள் ஒரு கிரகத்தோட தொடர்பு கொள்ளுதா, தீய கிரகங்கள் ஒரு கட்டத்தோட தொடர்பு கொள்ளுதா, பாகை விவரங்கள். சாரம்லாம் கிடையாது, பாகை விவரங்கள், நெருங்கின பாகைகள் இப்படி அமைப்புல இருக்கா, விலகியே இருக்கா, ஒரு கட்டத்துக்குள்ள கிரகங்கள் இருந்தாலும் அது தனித்தனியா இருக்கா, சேர்ந்து இருக்கா, அதனுடைய ஸ்தான பலங்கள் என்ன, அந்த கூட்டணி கிரகங்கள்ல எந்த கிரகம் நல்ல பலன் தரப்போகுது, இப்படிலாம் அறியறதுக்கு ஒளித்துவமாக நம்ம பார்க்கணும். கிரக பாவ சுபத்துவ பாவத்துவ அமைப்புல பார்க்கணும். இதை நான் விளக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல 1200க்கும் மேற்பட்ட கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் போடப்பட்ட மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அந்த வீடியோல இருக்குது, பாருங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்துல கிரகங்கள் நல்ல பலன் தர்றாப்புல இருக்கா, மயங்கி இருக்கா, ஒண்ணுமே தரலையா தெரிஞ்சுக்கிறணுமா? இந்த திரையக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 80 57 13 70ங்கிற நம்பருக்கு தொடர்பு பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல கொடுங்க, நேரிலையும் வரலாம். வெளியூர் ஆளுங்க அன்பர்கள் கூட நேரம் வர்றாங்க. நேரம் வரும்பொழுது இந்த கூடுதல் விளக்கத்தை கேட்டுக்கிற அமைப்புல வர்றாங்க. உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தோட வெளிநாட்டில் உள்ளவங்க தொடர்பு கொள்றாங்க. ஒரு தரம் பார்த்து அடுத்தடுத்து பார்ப்பாங்க. அந்த கிரக விளக்கத்தோடு பலன் சொல்றேன். சுபத்துவ பாவத்துவத்தை மட்டும் உட்படுத்தி கிரக விளக்கத்தோடு பலன் சொல்லும் பொழுது அவங்களுக்கு சரியாவே இருக்கு. சரி, கேட்டு வர்ற பலன்கள் இனிமேதான் நடக்க போகுது. அப்ப நடந்துகிட்டு இருக்கிறத சொல்லலாம், முன்னாடி நடந்ததை சொல்லலாம். எல்லாமே கிரக பாவக அமைப்புங்க. ஒரு லக்கணத்துக்கு நல்ல கிரகமா, நல்ல கிரகம் நன்மை செய்யற அமைப்புல இருக்கா, கெட்ட கிரகம் நன்மை செய்ய அமைப்புல இருக்கா, இப்படிலாம் பார்த்துக்கிட்டு கோச்சாரத்தையும் ஓரளவு இணைச்சு பலன்கள் இந்த வருஷங்கள் உங்களுக்கு சரியில்லாம இருந்துச்சு, இந்த வருஷங்கள் அற்புதமா இருந்துச்சு சொன்னாலே நம்பிடுவாங்க. இந்த அமைப்புல தான் நான் பலன் சொல்றேன். இப்ப என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த விளக்கத்தை கிரக விளக்கத்தோட இந்த பதிவை பார்ப்போம். நீச்ச பங்கமும் யோக பங்கமும். இது நீச்ச பங்கம், இது யோக பங்கம். ஒரே இலக்கணம் தாங்க. இங்க சுக்கிரன் நீசம்தான், பௌர்ணமி அமைப்பு. முதல்ல நீசம், பிறகு சூரியனோட அஸ்தங்கம் கூட வச்சுக்கோங்க, டிகிரி வாய்ஸா பார்க்கலாம். அஸ்தங்கம் அப்ப பாவத்துவம் ஆகுது, நீசமும் ஆகி சூரியன்கிற ஒளிக்குள்ளேயும் போயிடுது. இது அதாவது நீச பங்கம் ஆகுது, நீசம் ஆகுது. இந்த கிரகம் நீசம் ஆகுது. நீச பங்க விதி என்ன? லக்கணத்துக்கு 4 திக்பலம் வருவார், சுக்கிரன் ஒளி வாங்குகிறார். முதல் அமைப்பு.
பௌர்ணமி அமைப்புல சனி இங்க வந்து விலகி இருக்கலாம், பிராப்தமான ஜாதகத்துல விலகி இருக்கும். அப்ப சந்திர பௌர்ணமி, இந்த வெளிச்சம் அடிக்குது. 2வது பாயிண்ட், சுக்கிரன் வீரியம் பெறுகிறார். புதன் இந்த வீடு, சுக்கிரன் இந்த வீடு. பரிவர்த்தனை மூலம் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை மூலமும் சுக்கிரன் நல்ல பலம் பெறுகிறார். 3 விதி இருக்கு. அடுத்து குரு பகவான் வந்து இங்க இருந்தாரு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்காரு குரு பகவான். இவரை இங்கே போட்டாலும் அவருடைய பார்வை கிடைக்குது, இன்னும் வலிமை பெறுவார். சுபத்துவ பாவத்தின் அளவீடுகள், அடுக்குகள், படிநிலைகள் இப்படி சொல்லிடலாம். அப்ப இந்த ஜாதகத்துல சுக்கிரன் வலிமை பெறுவார். தசாபுத்தி வர்ற அமைப்பை நான் சொல்லல, பொதுவா இந்த அமைப்புல சுக்கிரன் வலிமை பெறுவார்னு சொல்லிடலாம். நீசமா இருக்கும், நீசத்துக்கு பண்ணி என்ன நடக்குது? அப்ப நீசம் பங்கம் ஆகுது, அதாவது நீசம் கெட்டு போய் நல்ல பலனுக்கு வருதுன்னு இதை தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்து யோக பங்கம். நான் தான் சொன்னேன், இந்த இடத்துல சாண பலன்களுக்கு பங்கம் எடுக்க வேணாம். உச்ச பங்கம், ஆட்சி பங்கம், பகை பங்கம், சமபங்கம் எடுத்தா புரியாது. அப்ப என்ன சொல்லணும்? யோக பங்கம்னு எடுத்துக்கலாமா? நீசப்பட்டா யோகம் இல்லை, உச்சப்பட்டா யோகம். ஒரு கிரகம் உச்சம் மட்டும் இல்லை, ஆட்சி பெற்று ஒளி வாங்கினா யோகம். அப்ப இந்த யோகம் எப்ப பங்கம் ஆகுது? யோகம் எப்ப சரியில்லாம போகுது? ஒரு கிரகம் யோகம் தரும் நிலையில இருந்து மேலோட்டமா பார்த்தோம்னா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பலன் தராம போகும். அந்த விளக்கத்தை இதுல பார்ப்போம். இதுவும் இதே லக்கணம் தாங்க, சரியா? இப்ப சுக்கிரன் 5ஆம் அதிகாரம் வருவாரு. இப்ப இந்த சுக்கிரனை மட்டும் பார்த்துக்கிட்டு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்க அற்புதமான பலன் அப்படின்னு சொன்னோம்னா பலன் சரியில்லாம போயிடும். அடுத்த நிலையை பார்க்கணும். ஒரு நிலைகளை மட்டும் நம்ம பார்க்க கூடாது. ஒரு கிரகம் பலன் அளிக்காது, ஒரு பாவகம் பலன் அளிக்காது. தொடர்பு கொண்ட பாவகங்கள் கிரகங்களை வச்சுதான் நம்ம பார்க்கணும். ஸ்தானம், சேர்க்கை பலம், பார்வை பலம், பார்வையில விலகி இருக்கா அப்படி துல்லியமா நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல சுக்கிரன் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்துட்டாரு, சரியில்லாத பலன். செவ்வாயோட சேர்ந்துட்டாரு, கன்னி லக்னத்துக்கு ஆகாத செவ்வாயோட சேர்ந்துட்டாரு, கெடுபலன். கூட ராகு இருந்துட்டாரு, சொல்லவே வேணாம். சனியின் பார்வை இங்க விழுகுது, கெட்டது கூடி அப்படின்னு குருநாதர் சொல்லுவார். அது மாதிரி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிடலாம். சனியோட, அதாவது ராகு செவ்வாய் சனியோட தொடர்பை இந்த சுக்கிரன் படுறாரு. பற்றாக்குறைக்கு அமாவாசை சந்திரன் போறாரு, குரு பார்வை இல்லை. அப்ப இந்த சுக்கிரதசை பலனளிக்காது. மனைவி வகையில் 7ஆம் இடத்தை பார்க்கணும், குழந்தை வகையில் குருவை பார்க்கணும். 5ஆம் இடம் குழந்தை இல்லையா? குழந்தைக்கா, கணவனுக்கு, வாழ்க்கை துணைக்கா அப்படிங்கிற இருக்கு. சகோதரனுக்கா, சகோதரன் வந்து சனி செவ்வாய் பார்க்கக்கூடாது, ராகுவும் சேர்ந்துருச்சு. இப்படி எல்லாம் 3ஆம் பாவம் 11ஆம் பாவம் இப்படிலாம் நீண்டு கொண்டே போகும். இந்த இடத்த மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த சுக்கிரதசை இவருக்கு நன்மை தராது. சுக்கிரதசை வரதாங்கிறது வேற விஷயம். இப்ப இந்த சரி, குரு பார்வை சனிக்கு விழுகுது. அப்ப பலன் சனி சுபத்துவமா வராதா? இல்ல. சனி வந்து இங்க ஸ்தான பலம் இல்ல, குரு பார்க்கிறாரு. நேரடியா பார்த்தாலுமே அந்த நேரடியா பார்த்த குரு பகவான் சனி வந்து, குரு பகவான் பார்வை வாங்கிய சனி வந்து இப்படி பார்க்கறது மெல்லமா அடிப்பாரு. கடுமை கொஞ்சம் குறையும் மொழிய, கடுமை தான். சனி எந்த நிலையிலும் சுபத்துவமாக இருந்தால், அதி சுபத்துவமாக இருந்தால் தான் அவருடைய பார்வை கெடுக்காது. லக்கணத்துக்கு யோகராகவும் இருந்து பல கணக்குகள் இருந்து சனியை வந்து வெற்று ஊடகத்தை அவர் தூண்டி, ஒரு யோகமான கிரகங்கள்லாம் தூண்டி இருந்தால் அவருடைய பார்வை வழியாக நன்மை நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அப்ப இது யோக பங்கம். யோகம் பங்கமாகி போச்சு. நீச்சம் பங்கமாகி நல்ல பலனும், யோகம் பங்கமாகி சரியில்லாத பலனும் நடக்குது. சரி, இப்படிதான் போட்டிருக்கோம். லக்னாதிபதி இவர் எப்படி தாங்குவாரா? லக்கணத்தை குரு பார்க்கிறாரு. லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இங்க வந்து ஆட்சி உச்சம் இருக்கு. இந்த ராகு இங்க நெருங்கி இருக்கா, செவ்வாய் நெருங்கி இருக்கா, சனி நெருங்கி இருக்காங்கிறதெல்லாம் பலன் இருக்கு. அது டிகிரி வைஸா பார்த்தா தெரிஞ்சு போகும். இவர் திணறாரா, முழுசு தாங்குறாரா, தாங்குற மாதிரி நடிக்கிறாரா, இப்படிலாம் இருக்குதுங்க. இதுலதான் பலன் இருக்குது. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் தேவையானாலும் என்னுடைய வாட்ஸ்அப்ல நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு அற்புதமாக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.